குடிநீர் பல பிரச்சனைகளை தீர்த்து எங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்துகிறது. சுத்தமான நீர் இருக்கும் என்று சொன்னால் வாழ்வின் சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கை தராதரத்தை உயர்த்த முடியும். இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் ஒரு கிராமத்தில் பெண்கள் ஒரு கிணத்தை சுற்றி நிற்கிறார்கள். பெரும்பாலான இலங்கை மக்கள் குடிநீரினை அடையும் வசதி வாய்ப்பை பெற்றிருப்பினும் கிராம மட்டத்தை பொறுத்த அளவில் குடிநீர் பிரச்சினை பாரிய இடத்தை பிடிக்கின்றது. முக்கியமாக குடிநீர் பிரச்சினையை பெண்களே குடும்பங்களில் சுமக்கின்றார்கள். ஆவணி மாதம் ஒரு வறட்சியான மாதம். இந்த காலத்தில் குடிநீர் வருவது பெரிய பிரச்சனை. கிணறுகளில் நீர்மட்டம் குறையும், சில கிணறுகளில் முற்றாக தண்ணி இல்லாமல் போயிடும். இதனால் மக்கள் நீர்நிலையங்களை தேடி தூர இடங்களுக்கு போக வேண்டி இருக்குது. வாழ்க்கையில் அரைவாசியை இதற்குத்தான் செலவு செய்கிறார்கள். இது உண்மையில் ஒரு கவலைக்குரிய விடயமாகும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் 2025ஆம் ஆண்டில் எல்லோருக்கும் சுத்தமான குடிநீர் வழங்க முடிவு செய்துள்ளது. ஆயினும் இம்முக்கியமான குறிக்கோளை அடைவது இலகுவானதல்ல. எல்லோருக்கும் தொடர்ச்சியான குடிநீரையும் சுகாதார வசதிகளையும் ஏற்படுத்தக்கூடிய நடைமுறையை அமைப்பது முக்கியமாகும். கடந்த பல வருடங்களாக அரசாங்கமும் உலக நிதி ஸ்தாபனங்களும் பல கோடி பணத்தை நீர் விநியோகத்திற்காக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் செலவிட்ட பொழுதும் திட்டங்கள் வெற்றிகரமானவையாக அமையவில்லை. சாதாரணமாக இந்த திட்டங்கள் கிராமத்துக்கு தெரியாமல் தான் கையாளப்படுகின்றன. மக்கள்கிட்ட ஆலோசனை பெறுவதில்லை. மொத்தமாக பார்க்க போனால் சகல திட்டங்களும் இரகசியமாகத்தான் அமுல்படுத்தப்படுகின்றது. பொறியியலாளர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். கடந்த வருஷங்களில் இப்படித்தான் குடிநீர் பிரச்சனை அணுகப்பட்டது. இப்ப மக்களை இதில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் எமது அபிப்பிராயம். ஏனென்றால் அவர்கள்தான் பாதிக்கப்பட்டவர்கள். 1998ஆம் ஆண்டில் குடிநீர் வழங்கலும் சுகாதார விஸ்தரிப்புக்குமான 3ஆம் திட்டத்திற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதி உதவி வழங்கி கிராம சமுதாயத்தை மையமாக கொண்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள இத்திட்டத்தினால் 6 வட்டாரங்களில் 9000 கிராமங்கள் நன்மை அடைந்துள்ளன. இப்பொழுது அமல் செய்யப்பட்டுள்ள இப்புதிய முறை கிராம சமுதாயத்தை மாற்றி அவர்கள் இத்திட்டத்தில் ஆர்வமாக பங்களிக்கும் மனப்பான்மையை உருவாக்கியுள்ளதோடு குடிநீர் வழங்கும் அரசாங்க அலுவலர்களின் கடமை உணர்ச்சியையும் வெகுவாக தூண்டியுள்ளது என்று கூறலாம். நீர்ப்பாசன திட்டம் வெற்றிகரமாக அமைய வழிவகை செய்வதே எமது நோக்கமாகும். கிராமிய சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை நாம் மறக்க முடியாது. கிராமிய வளர்ச்சியே எமது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டம் வெற்றியடைய எமது முழு கவனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். கிராமிய சமூகத்தின் கவனம் செலுத்துவதன் மூலம் இந்த திட்டத்தை நாம் வெற்றிகரமாக நடத்தலாம் என நினைக்கின்றேன். தற்போது நீர்ப்பாசன அலுவலர்கள் கிராமிய சமுதாயத்தின் முன்னேற்றத்தினால் தமது முழு கவனத்தையும் செலுத்துகின்றார்கள் என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் பாவனையாளர்களுடைய தேவைகளையும் சிந்தனைகளையும் அறிந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் நாங்கள் என்ற வேறுபாடு இல்லை. வியாபார நோக்கமின்றி மக்களுடன் கதைக்கிறார்கள். கிராமிய சமுதாயத்தை மையமாக கொண்ட இத்திட்டம் பல படிமுறைகளை கொண்டு 2 ஆண்டு வரை நீடிக்கும் திட்டமாக வகுக்கப்பட்டுள்ளது. இப்படிமுறைகளின்படி கிராமிய சமுதாயத்தை அணுகி அவர்களை இத்திட்டத்துடன் தொடர்பு படுத்துவதிலிருந்து திட்டத்தை உருவாக்கி கட்டி எழுப்புதல், அதனை நடைமுறைப்படுத்துதல் ஆகியன கிராமிய சமூகத்தினாலேயே தமதாக்கப்படுகின்றன. இத்திட்டத்தில் சேர்ந்து கொள்ள விரும்பும் கிராமிய மக்கள் ஒருங்கிணைந்து குடிநீர் பாவனையாளர் சங்கத்தை உருவாக்குகின்றனர். இச்சங்கமே எந்த வகையான திட்டத்திற்கு தாம் பண முதலீடு செய்ய தயார் என தீர்மானித்து அவ்வகையான திட்டத்தை உருவாக்க முடிவெடுக்கின்றனர். எந்த ஒரு திட்டமும் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன் குடிநீர் பாவனையாளர் அத்திட்டத்திற்கான செலவில் 20% பணம் மூலமோ அன்றைய சேவை மூலமோ பங்களிக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிராமிய சமூகத்தின் இந்த ஈடுபாடே இத்திட்டத்தில் மிக முக்கியமானதும் நீண்ட காலம் எடுப்பதுமாகும்.
இவ்வாறான ஒரு திட்டத்திற்கு ஒரு சமூக நலன்புரி சேவையாளரும் தொழில்நுட்ப உதவியாளரும் அத்திட்டம் முடியும் வரை நியமிக்கப்படுகின்றனர். நிக்காப்பிட்டிய கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு மூடிய கிணற்றுடனான ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய்கள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய வசதிகள் அடங்கிய திட்டத்திற்கு தீர்மானித்தனர். கூலி வேலை செய்யும் சிலருக்கு பண முதலீடு செய்வது கடினமாதலால் கட்டம் கட்டமாக பணம் செலுத்தும் வசதி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. வறிய குடியிருப்பாளர்கள் வருமானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு பண உதவி செய்யப்பட்டது. வளவேகம கிராமத்தில் 5 பெண்களுக்கு இவ்வாறான முயற்சியில் செலவிட பண முதலுதவி செய்யப்பட்டது. இவ்வுதவி அங்குள்ள குடிநீர் பாவனையாளர் குழு பெண்களால் ஆரம்பிக்கப்பட்டது. மகளிர் குழு ஆரம்பிக்கப்பட்ட போது வருமானம் பெறக்கூடிய உற்பத்தி நடவடிக்கை அவர்களிடையே இருந்ததோடு தேவையான அறிவை சில பெண்கள் கொண்டிருந்த போதும் பொருளாதார நிலைமை சீரற்றதாகத்தான் இருந்தது. ஏதாவது ஒரு வருமான உற்பத்தி நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்காக அவர்களுக்கு பெண்கள் குழு உதவிக்கரம் நீட்டியது. வளவேகம பெண்கள் சுகாதாரமும் சூழலும் பற்றிய ஒரு ஓவிய கண்காட்சியை ஒழுங்குபடுத்தி அதனை கிராமிய சிறுவர் பாடசாலையில் நடாத்தி அதன் மூலம் சிறாருக்கு சுகாதார கல்வி புகட்டினர். பெண்களின் பங்களிப்பும் அவர்களது ஆர்வமுமே கிராமிய குடிநீர் திட்டங்களின் வெற்றிக்கு மிக முக்கியமாகும். குடிநீர் இல்லாம குடும்பத்தில காரியங்களை பார்க்க முடியாம இருப்பது பெண் சமுதாயத்தை பொறுத்தவரை பெரிய தலைவலி. இதனால அவர்கள் தங்களோட காணிக்குள்ள குடிநீர் பெறும் வசதியை நாடி நிற்கிறார்கள். தங்களோட வீடுகளுக்கிட்ட குடிநீர் வசதி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். காரணம், இந்த எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் என்பதே அவர்களுடைய சிந்தனையாகும். பெண் சமுதாயம் குடிநீரை பெறுவதில் கஷ்டப்படுகிறார்கள். இக்கட்டான சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பிங்கி அம்மாவின் குடும்பம் கிராமத்தில் மிக வறிய நிலையில் உள்ளதொரு குடும்பமாகும். ஆயினும் புதிய நீர்த்திட்டத்தில் சேர்ந்து கொள்ள பிங்கி அம்மா உறுதியாக இருக்கின்றார். தொழில்நுட்ப உதவியாளரின் ஆலோசனையுடன் அவர் மலக்கூடம் ஒன்றையும் மலக்குழி ஒன்றையும் கட்டி வருகின்றார். இக்கிராமத்தில் உள்ள 100 குடும்பங்கள் கருத்திட்டத்தினால் மானியம் வழங்கப்படும் மலசல கூடங்களை கட்டுவதற்கு தீர்மானித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. எவ்வளவு காலமா இந்த மெலசல கூடத்தை கட்டுறீங்க? 1.5 மாதம். எப்ப இந்த கட்டிடம் முடியும்? அடுத்த 4 அல்லது 5 நாட்கள் எடுக்கு. நான் தனியா தான் கட்டுறேன். யாரிடம் உதவி கேட்கவில்லை. மகனிடமோ அல்லது கணவனிடமோ இதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை. பொதுவாக சொல்ல போனால் சமுதாயம் இந்த திட்டத்துக்கு நேரடியாக பணத்தை கையளிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம், அவர்கள் வசதியற்றவர்கள். இருந்தாலும் கிராமவாசிகள் தங்களது தேக ஆரோக்கியத்துடனும் சுகாதார சூழலுடனும் இணைத்துள்ளனர். ஒரு குடிநீர் வசதி திட்டம் கிராமிய மக்களை ஒருங்கிணைத்து தொழில்நுட்ப முறை உருவாக்கப்பட்டதன் பின்னரே நீர்ப்பாசன சங்கத்தினால் ஆரம்பிக்கப்படும். கிராமிய மக்கள் ஒருங்கிணைந்து கட்டுமான வேலையில் ஈடுபடுதல் அவர்களது பங்களிப்பாக எதிர்பார்க்கப்படுகின்றது. கிராமிய சமூகத்தை மையமாக கொண்ட இத்திட்டத்தில் குடிநீர் பாவனையாளர் குழுக்களே திட்டத்தை கொண்டு நடாத்துவதிலும் அதனை மேற்பார்வை செய்வதிலும் வேலையாட்களை கூலிக்கமர்த்துவதிலும் முழு பங்கையும் ஏற்கின்றனர். இக்கிராமிய சமுதாய அமைப்பே புதிய குடிநீர் வசதி திட்டத்தை கொண்டு நடாத்தும். ஒவ்வொரு குடிநீர் திட்டத்திற்கும் பாவனை காட்டிகள் இணைக்கப்பெற்று அதற்கான வரியை பாவனையாளர் குழுவே தீர்மானிக்கும். குடிநீர் சங்கம் பணச்செலவீடு முறைகள் பற்றி தேவையான அளவு பயிற்சியை அளிக்கும். இறுதியாக நீர் கிராமத்திற்கு விநியோகம் செய்யும் தருவாய் வரும் பொழுது முதலாவது குடிநீர் கலசம் கோலாகலமாக நிரப்பப்படும். எனது வாழ்க்கையில கடைசியா கஷ்டம் இல்லாமல் நீர் கிடைக்குது. எவ்வளவு மகிழ்ச்சி எனக்கு தருகிறது. எவ்வளவு காலம் இதை எதிர்பார்த்தோம். கடைசியாக எல்லாம் நல்ல மாதிரி முடிந்தது. கருத்திட்டத்தில் இருந்து கிடைக்கிற சுத்தமான நீர் எமது ஆரோக்கியத்தை பேணி சுத்தத்தையும் மேம்படுத்தும். தோட்ட பயிற்சியை செய்தல் அல்லது வியாபாரம் ஒன்றை நடாத்துதல் போன்ற வருமான உற்பத்தி நடவடிக்கைகளில் அல்லது குழந்தைகளுக்கு பாடசாலை வீட்டு வேலை செய்ய உதவுவதில் அதிக நேரத்தை செலவிட பெண்களுக்கு முடிகிறது.
தற்போது கிராம மக்கள் இந்த திட்டத்தினால நன்மை அடைந்துள்ளதுடன் இதன் முக்கியத்துவத்தையும் உணர்ந்துள்ளார்கள். கடந்த 17 நாட்களாக எம்மை அர்ப்பணித்துவதற்காக இப்படியாக திட்டம் முடிவடைந்து காலம் எடுத்தாலும் கடைசியாக திட்டத்தை பூர்த்தி செய்து மக்களை திருப்திப்படுத்தினோம். தற்போது இந்த குடிநீர் திட்டம் நம்முடையது. இந்த எண்ணத்தில் எதுவித மாற்றமும் இல்லை. இந்த திட்டத்தை நாம் யாரும் கையளிக்கப் போவதில்லை என்று இப்போ மக்கள் சொல்லுகின்றார்கள். அண்மை காலமாக மக்கள் நமது திட்டத்தை ஆதரித்து பேசுகின்றார்கள். இந்த திட்டம் எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கி பல நன்மைகளை தந்துள்ளது என்று கதைக்கின்றார்கள். நாம் குடிநீரை மட்டும் அவர்களுக்கு வழங்கவில்லை. இத்திட்டத்தால் மக்களை ஒன்றுபடுத்தியுள்ளோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இத்திட்டம் ஒருபோதும் மாறுபடாது. கடந்த 3-4 வருடங்களாக கிராம கூட்டுறவு சங்கம் குடிநீர் திட்டத்தை வழிபடுத்தினாலும் பாரிய பிரச்சினைகளுக்கு குறைவில்லை. இக்கிராமத்தில் நீரின் தன்மை மாற்றமடைந்ததனால் கூட்டுறவு சங்கம் பணம் சேகரித்து புது கிணறு தோண்ட வேண்டியதாயிற்று. இவ்வாறு குடிநீர் திட்டங்கள் தொடர்ந்து இயங்குவதற்கு குடிநீர் பாவனையாளர்களின் உறுதியான மனப்பான்மையே அத்தியாவசியமானதொரு அம்சமாகும். இத்தகைய சமூகம் சார்ந்த அமைப்புகளுக்கு நாம் ஆதரவை வழங்க உள்ளோம். முதல் நடவடிக்கையாக தொழில்நுட்ப உதவியை வழங்குவதாகும். அடுத்தபடியாக சமூக சார்ந்த அமைப்புகளின் நடவடிக்கைகளை, குறிப்பாக நிதி முகாமைத்துவத்தை நாம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். கிராமிய நீர் வழங்கல் திட்டங்களின் நீண்டகால நிலைத்து நிற்கும் தன்மை பற்றி நடவடிக்கை எடுக்க நீர் சபை செய்யப்பட்டு வருகின்றது. தொழில்நுட்ப உதவியை வழங்குவதற்காக பல மாவட்டங்களில் விசேட கிராமிய அலகுகளை சபை நிறுவி வருகின்றது. நீர்த்திட்டங்கள் சமுதாயத்திற்கு சொந்தமாவது தொடர்பான சட்ட நிலைப்பாடு போன்ற சில விடயங்கள் முழுமையாக இன்னும் தீர்க்கப்படவில்லை. சமூகங்கள் சிறு கடன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கிராமிய நீர்க்கடன் நம்பிக்கை நிதியங்களை அமைப்பது இதற்கானதொரு தீர்வாகும். சமூகம் நடாத்தும் நீர்த்திட்டங்கள் எவ்வளவு திறமையாக பேணப்படுகின்றன என்பது காலப்போக்கிலேயே தெரிய வரும். இதுகால வரை பெறப்பட்ட பெறுபேறுகள் ஊக்கமளிப்பவையாக உள்ளன. 1500 இணைப்புகளை கொண்ட மிகப்பெரியதொரு திட்டமாக சாலியகம திட்டம் அமைந்துள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது. எப்படி அழகானதொரு குடிநீர் திட்டத்தை செய்வதென்று தொடக்கத்தில் ஐயப்பட்டோம். ஏனென்றால் இது சுலபமான காரியமல்ல. ஆனால் நாம் எம்மை அர்ப்பணித்தோம். அதன் முடிவில் வெற்றி கண்டோம். இது எமது குடும்ப உழைப்பு, கடின உழைப்பு. சாலியவெலவின் நீர் விளங்கல் சேவை பற்றி நுகர்வோரின் அபிப்பிராயம் என்ன? இந்த கிராமத்துக்கு இக்கருத்திட்டம் வர முதல் அருகில் எங்களுக்கு ஒரு நீர் மூலம் இருக்கல. இப்ப எமக்கு மிகவும் இலகுவாக இருக்கிறது. கழுவுறதுக்கு நீண்ட தூரம் போக தேவையில்லை என்பதால் எனது குழந்தைகளுக்கும் இப்போது இலகுவாக இருக்கிறது. உண்மையில் நாம் குடிநீருக்கு பணம் செலுத்த வேண்டும். ஆனால் முன்னைய சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் செலுத்தும் பணம் அவ்வளவு பெரியது அல்ல. இது எமது குடிநீர் திட்டம் என்று நான் நினைக்கிறேன். பெருமதி மிக்கது. மூன்றாவது இலங்கை நீர் மற்றும் சுகாதார கருத்திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்படும் சுத்தமான நீர், ஆரோக்கியமான மலசல கூடங்கள் கிராமப்புறங்களில் வாழும் 800,000க்கும் அதிகமான மக்களிடையே பாரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலசல கூடங்களை குழந்தைகள் பாவிப்பது 2 மடங்காக அதிகரித்து 95% அடைந்துள்ளது. நீரினால் பரவும் நோய் ஏற்படுதல் 17%-இருந்து 1% குறைவடைந்துள்ளது. சுத்தமான நீர் வசதி கிடைப்பதனால் நன்மை அடையும் பெண்களுள் அரைவாசி பேருக்கு மேல் தமது வருமானம் அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். உச்சியிலிருந்து கீழ்நோக்கி வரும் பாரம்பரிய அணுகுமுறையை விட சமூகத்தை மத்தியாக கொண்ட அபிவிருத்திக்கு அதிக நேரமும் வளங்களும் தேவைப்படுகின்றன என்ற பொழுதிலும் அதில் மேற்கொள்ளப்படும் முதலீடு பயனளிப்பதாகவே உள்ளது.